பேச்சுவார்த்தை இனிதே தொடங்கியது அப்படின்னு சொல்கிறத வியூகம் வழியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா? இந்த உலக நாடுகளுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுடைய மெசேஜ் அப்படின்னு சொல்கிறத 2022 கடைசியிலிருந்து இப்போ வர தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள். மனுஷன் எங்கே போனாலும் சரி, எந்த பாராளுமன்றத்துக்கு போனாலும் சரி, எந்த தலைவரை பார்க்க போகிறா இருந்தாலும் சரி, இந்த மெசேஜை மட்டும் அவர் மிஸ் பண்ணவே மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் கடைசி 5 தினங்களாக நேஷனுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிற அந்த வீடியோவை பதிவு பண்ணாமல் இருக்கார். இதிலிருந்தே புரிஞ்சுக்கோங்க உக்ரைனுடைய இக்கட்டான நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. உக்ரைனுடைய தலைவரால் உலகத்துக்கு, அவங்களுடைய நாட்டுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுக்கு மெசேஜ் இல்லை. அவங்க இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே தலைகீழாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர ஆரம்பித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அதனால தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு வராரு, சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு, துருக்கிக்கு போகிறாரு, ஓட்டமாக ஓடிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் ஓட்டமாக ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காசு வேணும் அப்படிங்கிறது தான். கடைசியாக அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல, 250 பில்லியன் அமெரிக்க டாலரை தாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இங்கே அமெரிக்கா ஓகே விட்டுருங்க, ரஷ்யா சொல்கிறாங்க, புட்டின் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவங்களுடைய அரசபையில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் உக்ரைனுடைய அதிபர் அப்படிங்கிறதுக்கான சாட்சி இருக்கிறதா? உண்மையிலேயே லாஜிக் படி, சட்டத்தின் அடிப்படையில் அவர் இப்போதும் அதிபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறார். இந்த கேள்வியை அவர் கேட்டதற்கான காரணம் இருக்குது. அது முதல் இப்போ நடந்திருக்கிற வர எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது இன்றைய தினத்தினுடைய 2வது காணொலி. முதல் காணொலி பார்க்காத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? February 13 அப்படிங்கிற ஒரு டேட்டில் இருந்து இதுவரையிலும் ஸ்ட்ரைட்டாக ஒரு 5 to 6 days ஆயிடுச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்பீச் கொடுக்கல அப்படிங்கிறதும், வீடியோ காலில் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய பேசு பொருளாக பார்க்கப்பட வேண்டியது தான். கண்டினியூஸாக 2-3 வருடங்கள் பேசிட்டு இருந்த ஒரு நபர் இப்படி பேசாமல் இருக்காருன்னா அவருக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் உணர்த்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் உண்மையான அதிபரா அப்படிங்கிற கேள்வி ரஷ்யாவின் பக்கம் இருந்து வைக்கப்பட்டதற்கான காரணம், அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்துருச்சு. ஜோ பைடன் அவர்கள் அடுத்ததாக அதிபராக இழந்து அதிபர் பதவியை தக்க வைத்து கொண்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதே மாதிரி புட்டின் அவர்களுக்கும் எலெக்ஷன் நடந்துச்சு. புட்டின் அவர்களை எதிர்த்து யாருமே இல்லை, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார், அவரை தோற்கடிச்சிட்டு புட்டின் அவர்கள் வந்து உட்கார்ந்துட்டார். ஆனால் இங்கே உக்ரைனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே நடத்தப்படவில்லை. எந்த எலெக்ஷனுமே நடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஜெலன்ஸ்கி அவர்கள். போர் முடிகிற வரைக்கும் எலெக்ஷனை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னவர் உக்ரைனில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், கட்சிகள் எல்லாத்தையுமே கலைக்கிறார். தலைவர்கள் யாராவது பேச வந்துட்டாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுறார். யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை பெரிய அளவில் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அவ்வளோதான், அவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது. உண்மையான சர்வாதிகாரி இங்கே புட்டின் அவர்களா இல்லை ஜெலன்ஸ்கி அவர்களா அப்படிங்கிற கேள்வியை உக்ரைனியர்கள் கேட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏகப்பட்ட பேர் போருக்கு நான் வர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன்லேருந்து வேறு நாட்டுக்கு போனாலும் அங்கேருந்து அவங்களை நாடு கடத்த சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா அவங்க ஊரில் அவங்களுக்கான போரிடுவதற்கான இராணுவ வீரர்கள் இல்லை. மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வேற, நீ வரலன்னா உன்னுடைய குடும்பத்தை நாங்கள் கொன்னுருவோம் அப்படிங்கிறது வேற. இங்கே மிரட்டி பல மனிதர்களும் இந்த இராணுவத்துக்குள்ளே புகுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ உக்ரைன் லீடர்னுடைய லெஜிட்டிமசி எங்களுக்கு வேணும், அவர் தான் உண்மையிலேயே அங்கே அதிபரா அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் கேட்குறோம். இந்த கேள்விக்கு உலக நாடுகள் பதில் சொல்லிட்டாங்கன்னா ஓகேப்பா, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உலக நாடுகள் கன்வே பண்ண மாதிரியான விஷயமா கிடையாது. அரசாங்கம் அமைப்பதற்கு அங்கே கண்டிப்பாக ஓட்டுகள் வந்திருக்க வேண்டும், நீங்கள் எலெக்ஷனை நடத்தியிருக்க வேண்டும். எலெக்ஷனே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபரிடம் நாங்கள் எப்படி பேசுவது? அவர் அங்கே சர்வாதிகாரியாக இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க, உலக நாடுகள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரிடம் ரஷ்யாவை போய் பேச சொல்வது எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்குறாங்க. இலவிக்கு போனதெல்லாம் போகட்டும், ரஷ்யாவை அவ்வளோதான், ரஷ்யாவினுடைய எக்கானமி அப்படிங்கிறது டவுன் ஆகுது அப்படின்னு சொல்கிற செய்தியை இன்றைக்கி பல ஊடகத்திலையும் பார்த்தோமே. ஆமாம், ரஷ்யாவினுடைய எக்கானமி டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட ரஷ்யாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் முக்கியமான தலைவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறதா ஒரு செய்தி வெளியானது. இதுக்கு மேலேயும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை வச்சு எந்த விதமான ஒரு பெரிய அளவு முன்னேற்றம் வர முடியாது. புது டீமை புட்டின் அவர்கள் உள்ளே கொண்டு வரப்போகிறார் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. ஸோ அவங்களுடைய எக்கனாமி டவுன் ஆகிட்டு இருக்கு, அவங்களுடைய எக்கனாமி பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. காரணம் ரஷ்யா உக்ரைன் போர், ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு கொக்கோகோலா ஒரு அறிவிப்பை ரஷ்யாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வேணால் எங்களுடைய அந்த ஃபேக்ட்ரியை மறுபடியும் தொடங்கி கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி.
எங்கள் நாட்டை விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டு போனீங்களேப்பா, இப்போ ஏன் மறுபடி வாரீங்கன்னு கேட்டால், இல்லை சார் நீங்கள் வேறு மாதிரி நாங்கள் நினச்சோம், இப்போ தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார்ல, இதுக்கு மேலே இனிமேல் போர்லாம் இருக்காது சார், நாங்கள் இப்போவே வந்து எங்களுடைய ஃபேக்ட்ரியை ரீஓப்பனிங் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். இது வந்து கொக்கோகோலா மட்டும் நான் சொல்லலை, ஏகப்பட்ட நிறுவனங்கள் இனி ரஷ்யாவுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய அசட்ஸ் அங்கே இருக்குது, அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் அங்கே ரன் ஆகிட்டு இருந்தது, அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் அங்கே இருப்பாங்க, ஏகப்பட்ட லாபம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே விட்டுட்டு ஜோ பைடன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அங்கே யாரும் எந்த நிறுவனமும் அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனமும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தது என்றால் உங்களுக்கும் பொருளாதார தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஏகப்பட்ட நிறுவனங்கள் அதை விட்டு காலி பண்ணி வந்தாங்க. இன்றைக்கி அதே ரஷ்யாவிடம் எல்லோரும் கேட்டு நிற்கிறார்கள், நாங்கள் வேணால் எங்களுடைய ஆஃபீஸை ரீஓப்பன் பண்ணட்டுமா, அதற்கான அனுமதி எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் கேட்டு நிற்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நேராக இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ பேசுகிற பேச்செல்லாம் எப்படி தெரியுமா பேசுகிறாரு, எப்பா இப்போ மட்டும் எங்களை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னா, யூரோப் நாடுகளாக இருக்கட்டும், யூரோப் யூனியனாக இருக்கட்டும், உலக நாடுகளில் வேறு ஏதாவது நாடுகளாக இருக்கட்டும், நீங்கள் எங்களை கைவிட்டுட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதே நிலைமை தான் எங்களுக்கும். ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு போனாங்க, திரும்ப போனாங்கல்ல, அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, தாலிபான்கள் டேக் ஓவர் பண்ணாங்க, அதே மாதிரி ரஷ்யாவை ஓட விட்டு தான் அமெரிக்கா உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்கிற தகவல். மறுபடியும் ஆப்கானிஸ்தானில் முன்னேற முடிந்ததா, அங்கே இருக்கக்கூடிய மக்களால் சர்வசாதாரணமாக வர முடிந்ததா, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எல்லா நாடுகளும் அங்கீகரித்தார்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே நடக்கலை. ஆப்கானிஸ்தான் இப்போதும் அதே மாதிரியான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த நிலைமை தான் எங்களுக்கும் வரும், நாங்களும் ரொம்ப பெரிய அளவில் பணம் இல்லாமல், இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடு பல நாடுகளுடைய ஒரு அடிமை நாடாக மாற்றப்படும், சீக்கிரமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். தேவையா ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த மாதிரியான கோரிக்கை வைத்து இப்படி உங்களுடைய நாட்டு மக்களை வதைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தோன்றல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எவ்வளவு தடவை ரஷ்யாவை கூப்பிட்டாங்க, வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு அமெரிக்கா சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகக்கூடாது, இதை வந்து போரிட்டே நம்ம பார்த்துடலாம், நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறத யுத்தம் செய்தே பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் வீண் வம்புக்கு நின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை வியூகம் இல்லாட்டி கடந்த ஃபயர் அப்டேட்ஸ்லாம் பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தெரியும் இந்த உண்மை என்ன, ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படிலாம் இதை தடுத்தார் அப்படிங்கிறதும், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் சொன்னார் அப்படிங்கிறதும் எல்லாமே நம்ம வெட்ட வெளிச்சமாக பார்த்த உண்மைகள் தான். அதனால் தான் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நம்மளால ஈஸியாக சப்போர்ட் பண்ண முடியலையே தவிர அவர் மேலே தனிப்பட்ட விருப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. செர்கே வந்துட்டார், ஃபாரின் மினிஸ்டர் செர்கே வந்துட்டார், அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள், இவங்க எல்லாரும் தான் சவுதி அரேபியாவில் உட்காந்து பேசியிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவில் உட்காந்து ஒரு பீஸ் டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பாதி கிணறை நம்ம தாண்டிட்டோம், இன்னொரு பாதி கிணறு தாண்ட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த பாதி கிணறு தாண்டுவதற்கு 1 மாதங்கள்லேருந்து 3 மாதங்கள் வரை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 மாதங்களுக்குள் நடக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது பெரிய யுத்தமாக இருக்கும். ரஷ்யா அவங்களுக்கு தேவையான இடங்களை எல்லாமே பிடித்தெடுப்பதற்கான வாய்ப்பாக அந்த 2-3 மாதங்களுடைய கேப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் இனி எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப படுவேகமாக இருக்க போகுது. ஸ்பீடாக எவ்வளவு இடத்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு இடத்தை பிடிக்க போகிறாங்க ரஷ்யா. இதை தடுப்பதற்கு இனிமேல் உக்ரைனால் முடியுமான்னு கேட்டால் யூரோப் நாடுகள் மனசு வச்சாதான் முடியும். நேற்று பாரிஸில் வாங்க ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லி யூரோப் தலைவர்கள் எல்லாரும் போனாங்க. ஆனால் அந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் ஏதாவது அவுட்புட் வந்துச்சான்னு கேட்டால் எதுவும் வரல. யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இப்போது உக்ரைனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸ்லோவாக்கியா சொல்லிட்டாங்க, இல்லை இதுக்கு மேலே நம்ம உக்ரைனுக்கு உதவவே கூடாது, எங்களுடைய ட்ரூப்ஸ்லாம் அங்கே வரவே வராது அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக்கியா தண்ணியை தெளிச்சு விட்டுட்டாங்க. ஹங்கேரி சொல்லிட்டாங்க, இல்லை நீ செய்கிறது தப்பு உக்ரைன், இதுக்கு மேலே எங்களுடைய சப்போர்ட் இருக்காது, எங்களுடைய காசெல்லாம் நீ செலவழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூகே சொல்கிறாங்க, இவ்வளவு ஆயுதங்கள் வேஸ்ட் ஆனதுக்கு காரணமே உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் தான், ஒரு குண்டு வீச வேண்டிய இடத்துல 10 குண்டு வீசிட்டு சமாதானமாக அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த போரினுடைய தீவிரத்தன்மை தெரியல, உழைச்சி சம்பாதிச்சாதான், உழைச்சி சாப்பிட்டாதான் அந்த பணத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். சும்மா கிடைக்கிற ஒரு சாப்பாட்டை ஈஸியாக தூரத்தள்ளி போட்டுருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம உழைச்சி பசிச்சு ₹1 கொடுத்து வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம வயிற்றுக்கும் நம்ம மனசுக்கும் நிறைவாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ உக்ரைனுடைய நிலைமையும். அவங்க இப்போ கஷ்டப்படலை, எஸ் அவங்க நாட்டில் யுத்தம் நடக்குது, ஆனால் அந்த யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்களை அந்த நாடு கஷ்டப்பட்டு வாங்கலை, அந்த நாடு கடன் கொடுத்து வாங்கலை, அந்த நாடு பல நாடுகளிடம் கோரிக்கை வைத்து பல நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து உக்ரைன் அவங்களுடைய இராணுவ வீரர்கள் விரயமாக்க செலவழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை உக்ரைனுடைய உற்ற நண்பனாக, உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணதில் முதல் நாடாக இருந்த யூகே சொல்கிறாங்க. யூகேனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிடுறாங்க ஒரு பெரிய ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கக்கூடிய மிசைல் எல்லாமே சும்மா ஏதோ பீடி பத்தச்சு கீழே போடுற மாதிரி போட்டு விட்டாங்கயா இந்த உக்ரைன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்து பல தரவுகளை காண்பித்திருக்கிறார்கள். இந்த தரவுகள் எல்லாமே உக்ரைன் மேலே இப்படி காண்பிச்சு ஏன்பா இப்படி செஞ்சுருக்கேன்னு கேட்டால் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, லேக் ஆஃப் ட்ரைனிங் பாஸ்,
எங்களுக்கு ட்ரைனிங் சரியாக கிடைக்கல, எங்களுக்கு உடனடியாக ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எங்களுடைய மனசில் இருந்துச்சே தவிர இது இப்படிலாம் பாதுகாத்து உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் எங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்கலையே பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே திருப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிறது யூகேக்கு நல்லாவே தெரியும். யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, பிரிட்டன் மஸ்ட் பி ரீஆர்ம்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹெலே அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்முடைய ஆர்மியை மறுபடியும் ரீஆர்ம்டு பண்ணணும். அதே மாதிரி பியூரோக்ரசி அப்படிங்கிறவங்க எல்லாமே ஆர்மி டெசிஷன்லேருந்து தள்ளி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக ஒரு கமாண்டர் எடுக்கிற முடிவை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்மதிக்க வேண்டும். அதுக்கு நடுவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பியூரோக்ரசிலாம் யாருமே வரக்கூடாது, இன்னொரு படிநிலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்ன? அடுத்த யுத்தம் ரொம்ப பெருசாக இருக்கலாம். அப்படி பெருசாக இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷனுடைய டிலே, டைம் டிலே அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா நாம் தோற்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யூகே ஒரு மூலையில் உட்காந்து அவங்களுடைய இராணுவத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் தான் ரொம்ப ஹாட்டாக ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோவும் இருக்குது, அதில் இன்னும் பல அப்டேட்ஸையும் பார்க்க போகிறோம். அப்போ 2வது காணொலியை பார்த்துட்டீங்க, 3வது காணொலிக்காக வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல காணொலிகள் வரப்போகுது. அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஈவன் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.